என் பேர் நாகநந்தினி. நான் சேலம்லேருந்து வரேன். நான் சாரோட கிளாஸ் வந்து ஃபஸ்ட் லெவல் மெடிடேஷன் வந்து செப்டம்பர் 2023 அட்டென்ட் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் மெடிடேஷனில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தது ஏற்கனவே பண்ணி. அதனால இந்த இடத்த பார்த்தோன்னே இங்கே உட்காந்து பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சேன். அடுத்த கிளாஸ் அது போடுறாங்கன்னு சொன்ன உடனே புக் பண்ணிவிட்டு வந்தேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்தது. நான் 3 ஆஸ்பெக்ட்ஸில் இதில் சொல்லலாம். முதல்ல அடிக்ஷன்ஸ் அது நிறைய போயிடுச்சு. ரெண்டாவது ஃபோக்கஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்புறம் என்னோட லக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 3 வகையாகவும் நான் சொல்லலாம். அடிக்ஷன்னா நான் ஃப்ரீலான்ஸ் கண்டென்ட் ரைட்டராக இருக்கேன். அதனால நைட்டு தூங்குற மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி நைட்டு வேலை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸ்நாக்ஸ் நிறைய இருக்கும். ஸ்வீட்ஸுக்கு வந்து ரொம்ப அடிக்ட். ஒரு எப்போ பார்த்தாலும் சாக்லேட் சாப்பிட்றது, ஸ்வீட் சாப்பிட்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 4-5 ஹவர்ஸ் வந்து ஹெட்செட் காதில் மாட்டிகிட்டே தான் பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால அந்த காது குடைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 4-5 இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுவேன், குடைவேன், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மெடிடேஷன் ஃபர்ஸ்ட் லெவல் நான் பண்ண ஆரம்பித்து ஒரு 15 டேஸ்லேயே வந்து பட்ஸ் யூஸ் பண்ணுறது நான் கம்ப்ளீட்டாகவே விட்டுட்டேன். இப்போ வரைக்கும் நான் வந்து எடுக்கிறதே இல்லை. ரொம்ப குளிர்னா ஏதாவது 1-2 நாள் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். மற்றபடி அந்த காதில் இருந்து ஏதோ ஒரு வலிகிற மாதிரி இருக்கும், குடையிற மாதிரி இருக்கும். அந்த சென்சேஷனே போயிடுச்சு. நான் எதுவுமே பண்ணல, தானாகவே போயிடுச்சு. அதே மாதிரி அந்த ஸ்வீட் டூத்தும் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. கான்ஷியஸாக வந்து அது சாப்பிடக்கூடாது அப்படிலாம் நினைக்கல. அது இயல்பாகவே அதை விட்டு என்னை விட்டு அப்படியே விலகி போயிடுச்சு. ஏதாவது ஒரு விருந்துக்கு போனால் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றது, அவ்வளோதான். இல்லை எப்பாவது ஆசையாக இருந்தால் ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிட்றது. டெய்லி ஒரு 2-3 சாப்பிட்றதுலேருந்து ஒரு மாதத்துக்கு 1 சாப்பிட்ற அளவு ஆயிடுச்சு, அவ்வளோதான். அது ரெண்டும் எனக்கு ஓவர் கம் பண்ணவே முடியாதுன்னு நினச்சது. ஸ்வீட் சாப்பிட்றது அது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ரொம்ப ஆச்சரியம் எனக்கு அது. ரெண்டாவது ஃபோக்கஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. எனக்கு எப்பவும் கொஞ்சம் புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும். இந்த ஏதாவது ஒன்று புக் வாங்குவேன். இந்த அஸ்வின் சாங்கி புக்கு, இந்த அமிஷ் திரிபாதி புக்கு, இம்மார்டல்ஸ் ஆஃப் மெல்கா, அந்த மாதிரி வாங்குவேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு 4-5 புக்கு படிப்பேன். அந்த அளவு ஒரு பெரிய புக்கு. இப்போது இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட நான் ஒரு 60 புக்ஸ் பக்கம் படிச்சிருந்தேன். இந்த பஷீர் அந்த மாதிரி சின்ன சின்ன நாவல்ஸ், ஒரு 300 பேஜ் நாவல்ஸ்லாம் வந்து ஒரு 3 டேஸில் வந்து படிச்சிருவேன். எவ்ரிடே வந்து ரெகுலராக உட்காந்து படிக்கிறது அது வந்து ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. ஒரு ஆத்தரை எடுத்து அவரோட எல்லா புக்ஸும் படிக்கிறது. ஃபோக்கஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. எப்படி அந்தளவு டைம் வந்துன்னா பண்ணுற வேலையை நம்ம சீக்கிரமாக வந்து முடிஞ்சிருது. கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனால் பண்ணுறதால 1 or 2 ஹவர்ஸ் வந்து டைம் கிடைக்குது. அந்த நேரத்தில் வந்து ரீடிங்க்கு யூஸ் ஆகுது. படிக்கிறதும் ரொம்ப டீப்பாக படிக்கிறதால அது சீக்கிரமாக வந்து அது படிச்சிட முடியுது. ஒரு 10 பேஜ் படிக்கிற இடத்துல வந்து இப்போ வந்து ஒரு 20-25 பேஜ் படிக்க முடியுது. அது ஆழ்ந்து படிக்கிறதால அப்படி படிக்க முடியுது. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் மோஸ்ட்டாக வந்து பயணங்கள் வந்து எங்கேயும் போக மாட்டோம். அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போக ஒரு பயமாகவே இருக்கும். அங்கே போனால் எப்படி இருக்கும், ஏதாவது சொல்லுவாங்க, அந்த இடம்லாம் நமக்கு சரி வருமா, தண்ணி சரி வருமா, அப்படிலாம் தோணிகிட்டே இருக்கும். இப்போ வந்து எதுவும் யோசிக்காமல் சரி பார்த்துக்கலான்னு ஒரு ஈஸியாக வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். காலையில் எனக்கு எந்திரிச்ச உடனே ரொம்ப டயர்டாக இருக்கும், தூங்கின மாதிரியே இருக்காது. அந்த யோக நித்ராக்கு அப்புறம் அது ரொம்ப சரியாயிடுச்சு. ஒரு நாள் பூரா எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஒரு 7 ஹவர்ஸ் நான் பண்ணுற வேலை வந்து ஒரு 3.5 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்லேயே வந்து முடிஞ்சிருது. மற்ற நேரம்லாம் எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்போ தான் வந்து அந்த படிக்கிறதுலாம் அதனால தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏதாவது ட்ராவலிங் பிளான் பண்ணுறது அதெல்லாம் அப்போ தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். லைஃப் ரூல்ஸ் வந்து ஓரளவு இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த நொடி மாற்ற முடியாது, அப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அப்புறம் அது ஒரு பெரிய ரிலீஃப். எங்களுக்கு இன்னும் கிட்ஸு இல்லை, நிறைய அதை சார்ந்து தாட்ஸ் வரும். அந்த அக்செப்ட் பண்ண அப்புறம் அதை விட்டாச்சு. அதை பற்றி நாங்கள் யோசிக்கிறதே இல்லை. அந்த நேரத்தில் வந்து வேறு இலக்கியம் அந்த மாதிரி அது ஃபில் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில் ஆயிடுச்சு. லைஃப் ஸ்டைல்ஸ் அந்த 2 வகையில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எது சாப்பிட்டாலுமே ரொம்ப கான்ஷியஸாக தான் சாப்பிட்றேன். சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு.